பாகி 4 ட்ரெய்லர் பார்த்தேன். பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. பாகி 1 வந்து மழை படத்தோட ரீமேக். பாகி 2 வந்து சிபிராஜ் நடிச்ச சத்யா படத்தோட ரீமேக். பாகி 3 வந்து மாதவன் ஆரி நடிச்ச வேட்டை படத்தோட ரீமேக். பாகி 4 பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பரத் வந்துட்டு 555 படம் நடிச்சாரு. 555 படம் நடிச்சாரு. அந்த படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அபிஷியலா எதுவும் நான் நெட்ல பார்த்தேன், அபிஷியலா எதுவும் ரீமேக் போடல. பட் அந்த ட்ரெய்லர் அப்படிதான் எனக்கு தோணுது. நான் 555 கதையை சொல்றேன், நீங்க இந்த படம் பார்க்கும்போது இதுதான் கதையா அப்படின்னு நீங்களே கோரிலேட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பரத் கார் ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ பரத் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாரு. வந்ததுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு பொண்ணு நினைப்பாவே இருப்பாரு. பொண்ணோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு டிவியில. அதுக்கப்புறம் செமெட்ரியில போய் ஃபிளவர்ஸ் எல்லாம் வைப்பாரு. ஸோ அந்த ஞாபகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் அண்ணாவா சந்தானம் பண்ணிருப்பாரு. திடீர்னு பார்த்தா அந்த டிவி ஃபுல்லா கெயின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவர் வந்துட்டு பயமா கோவப்படுவாரு. சந்தானம் சொல்லுவாரு, ஏத்தாண்டா இவ்வளோ நீ பார்த்துட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சந்தானம் சொல்லுவாரு. பயம் கோவம் வரும். போய் டாக்டரை மீட் பண்ணுவாரு. டாக்டர் சொல்லுவாரு, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, யூஆர் ஹாலுசினேட்டிங் அப்படிம்பாரு. ஸோ டாக்டரையும் வேற கூட்டு போயிட்டு நடந்து போன பாதை எல்லாமே சொல்லுவாரு. யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த செமெட்ரி கூட்டு போவாரு. அங்கேயும் அவர் முதல்ல ஃபிளவர்ஸ் அந்த பேர் அப்ப இருக்காது, வேற ஏதோ பேர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைஃப்ல வந்து இன்னொரு பொண்ணு வர ஆரம்பிக்கும். ஒரு கொலீகா ஒரு ஃப்ரெண்டா வருவா. அவளுக்கு வந்து இவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் இவருக்கு ஒரு பெருசாலாம் காட்ட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, வெளியெல்லாம் போவாங்க. ஒரு நாளைக்கு கோயில்ல உட்கார்ந்து இருக்கும் போது இது மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வந்து இந்த பெட்ன்னு சொல்லுவாங்க, அந்த சாக்க சாப்பிட்ற மாதிரி காக்கும்போது டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வரும். உடனே அந்த பொண்ணை தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு போவாரு. அந்த பொண்ணு உண்மைதான் அப்படிங்கிறது எவிடன்ஸ் அந்த வீட்டுல இருந்து அவருக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க கூட மட்டும் நடந்த ஒரு கான்வர்சேஷன் வேற யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ அதுல இருந்து அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அங்கே ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். அப்ப சந்தானத்தை கொண்டுருவாங்க. இவர் கொலியா கூட அந்த பொண்ணு வந்து ஷீஸ் ரைட்ட இவரை ஏமாத்தான் வந்துருக்காங்க. ஸோ அவளையும் கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பெரிய போவாரு. கிளைமேக்ஸ்ல ஹீரோயினை கண்டுபிடிப்பாரு. இதுதான் 555 கதை. ஓகேவா? ஸோ நான் யோசிக்கிறேன்னா, ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றாங்க, ஒரு சீரீஸ் மூவி எடுக்கிறாங்க. ஏன் எல்லா படமுமே ரீமேக்கா எடுக்கிறாங்க? அதுக்கான தேவை எங்க வந்து நம்ம ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றவங்க யூனிக்னஸ் வேணும்ல. மொத்தம் சம்மந்தமே அதில் பார்த்து ரீமேக் பண்ணி வச்சு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணும்போது அது எப்படி சாத்தியமாகுதுன்னு அவங்க சாய்ஸஸ், அவங்க படம், அவங்க என்னன்னா பண்ணலாம். பட் ஸ்டில் அந்த கொஸ்டின் எனக்கு இருக்கு. பட் அது போட்டோம். இந்த வீடியோ நான் ஏன் போகணும்னு நினைச்சேன்னா, பாகி 4 ட்ரெய்லர் பார்க்கும்போது தோணுன விஷயம் என்னன்னா, இட்ஸ் ஃபுல் ஆஃப் வயலன்ஸ். சுத்தி ரத்தம், தலையெல்லாம் வெட்டி தூக்குறாங்க, ஃபுல் வயலன்ஸ். எனக்கு அதான் புரியவே இல்லை. ஸோ இந்த வயலன்ஸுக்கான தேவை இந்த படத்துல எங்க இருக்கு? இந்த கதை இல்ல இந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணது அப்படின்னு கேட்டா சத்தியமா கிடையாது. ஏன்னா ராமாயண காலத்துல இதுதான் கதை. ஓகேவா? சீயை தூக்கிட்டு போயிடுவாரு, அவர் காப்பாத்துவாரு. அதே கதை தான் காலகாலமா எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ இதுல எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணும்போது வயலன்ஸ் தேவையா அப்படின்னா தட்ஸ் a different ஸ்டோரி. அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு சொல்லலாம், இல்ல இந்த ஸ்கிரிப்டுக்கு தேவைன்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா இல்ல சுத்தி பிளட், எங்க பார்த்தாலும் பிளட். ஸோ இவ்வளவு எதுக்கு? ஏன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் மூவி வரும்போது என்ன ஆகும்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய பேர் வந்து தவறான பாதையில அவங்க வந்து வழிநடத்தப்படுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தோணுது இல்ல, நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது. ஒரு 18% போட்டுருவாங்க. ஸோ 18-25 அப்படிங்கிற ஏஜ் வந்து ஒரு வேவரிங்கான ஸ்டேட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் வந்து கண்டிப்பா பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். ஸோ அதான் அதுல இருக்கிற பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்கு இந்த அளவுக்கு வயலன்ஸ்? ஒரு 30s 40s 50s இருக்கும்போது பெருசால இன்ஃபுளுன்ஸ் ஆக மாட்டாங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்ல எது பார்த்தாலும் பெருசால இன்ஃபுளுன்ஸ் இருக்காது. ஆனா இந்த ஏஜ் குரூப் கண்டிப்பா இருக்கும். நம்ம தியேட்டர்ல இந்த 18+ 17+ சொல்ல முடியும். தியேட்டர் விட்டு வெளில வரும்போது இன்னைக்கு சோசியல் மீடியா, இன்னைக்கு வந்து எல்லாமே ஓப்பனா இருக்கு. ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. அப்போ அந்த இடத்துல இந்த 18% ஒர்க் அவுட் ஆகாது இல்ல. ஸோ அப்ப இதை எப்படி கேரி பண்ண முடியும்? ஸோ நான் ஒவ்வொரு டேரக்டர்ஸுக்கும் ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கும் இந்த சொசைட்டில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்த நம்மள்ட்ட கடத்துறாங்க, ஒரு கருத்தில நம்மள்ட்ட கடத்துறாங்க. ஸோ நம்ம சும்மா டைம் பாஸ் படம் பார்க்க போறோம்னாலும் ஒவ்வொரு படமும் நமக்குள்ள தாக்கம் கிரியேட் பண்ணும். பட் என்ன மாதிரியான தாக்கம் அப்படிங்கறத வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ அன்னைக்கு ஒரு டேரக்டர் வந்து பேசும்போது சொன்னாரு, ஒரு ரவுண்ட் டேபிள் நடக்குது, நான் பேசல விரும்பல. ஒரு டேரக்டர் என்ன சொல்றாங்கன்னா, லைக் இந்த அளவுக்கு பயங்கரமா ஆக்ஷன் வச்சு அவங்க படம் பார்க்கல அப்படின்னு சொல்லி, பார்க்காதீங்க, நீங்க யாரும் என் படம் பார்க்க தேவையில்லை அப்படின்னாரு.
ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப எள்ளி நகாடுற மாதிரிலாம் பதில் சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியா இருக்குமா அப்படிங்கறது அவங்க தான் யோசிக்கணும். ஏன்னா எப்படி சொல்லலாம், லைக் நான் இப்படிதான் எடுப்பேன், நீ வேணா பாரு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ரைட் திங் டு டூ, ரைட்? ஸோ எவ்ரிபடி ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இன் சொசைட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணும். இவங்க ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுதுன்னா கூட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அதையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. பட் ஸ்டில் அதுல ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட இந்த கதைக்கு இப்போ இந்த 555 தான் இந்த ஸ்டோரினா எனக்கு தெரியல எங்க அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் எழுதிடுவேன் அப்படின்னா அந்த லாஜிக் எனக்கு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா லோக்கான படம் நிறைய பிளட் காட்டுற மாதிரியான சீன்லாம் வரும். பட் அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் சார், ஏன்னா அது இல்லாம அந்த படத்தை எடுக்க முடியாது. நீ படம் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவை. ஆனா இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் கோர் வயலன்ஸ் காட்டுறாங்க. ஒரு லெவல் தாண்டி போய் வயலன்ஸா இருக்கு. சரி, எனக்கும் ஆக்ஷன் பிடிக்கும், எல்லாருக்கும் ஆக்ஷன் பிடிக்கும். இது ஒரு சூப்பர் ஆக்ஷன் மூவியா எடுத்துக்கலாம், யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸ் வேணுமா அப்படிங்கறது இட்ஸ் டிபேட்டபிள். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ இந்த 12/5 ரீமேக்கா தோணுது, அது ஒண்ணு. பட் அதோட முக்கியமான விஷயம், இந்த அளவுக்கு வயலன்ஸ் தேவையா? ஏன்னா இப்போ டைகர் ஷெராஃப் ஆகட்டும், இல்ல சந்திதா ஆகட்டும், இதெல்லாம் ஒரு வெகுஜனம் பாக்குற ஒரு படம். ஸோ நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க.